அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் என்னன்னா பெண் வீட்டார் கல்யாணத்தில் செலவு செய்யலாமா என்பதை பற்றி பார்ப்போம். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிறைய கல்யாணங்கள் நடந்தன. எந்த ஒரு கல்யாணத்திலும் பெண் வீட்டார் செலவு செய்த மாதிரி ஹதீஸ் கிடைக்கவில்லை, சஹீஹான ஹதீஸ் கிடைக்கவில்லை. மாறாக ஆண் வீடு தான் மாப்பிள்ளை தான் செலவு செய்தார்கள். மாப்பிள்ளையும் குறைத்து தான் செலவு செய்தார்கள். ஹதீஸே எப்படி வருகின்றது என்றால், மாப்பிள்ளை தான் செலவு செய்ய வேண்டும், அதுவும் எவ்வளவு குறைத்து செலவு செய்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். பெண் வீட்டார் செலவு செய்த மாதிரி ஹதீஸே கிடைக்கவில்லை. மாப்பிள்ளை செலவு செய்த மாதிரி காட்டி தெரிகின்றது. அதுவும் எப்படி சொல்லப்படுது என்றால், எவ்வளவு குறைத்து செலவு செய்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக அல்லாஹ்வுடைய அருள் எனக்கும் அந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லி. இது சில பேர் என்ன சொல்கிறாங்க, பெண் வீட்டார் வந்து ஏழை வீட்டுக்கு தான், ஏழை வீட்டு பெண்ணுக்கு தான் வந்து செலவு செய்யக்கூடாது, பணக்கார வீடுகள் அல்லாட்டி மிடில் கிளாஸ் ஃபேமிலி அங்கெல்லாம் வந்து செலவு செய்யலாம் அப்படின்ட்டு சில பேர் தெரியாமல் பேசிடுறாங்க. அப்படி கிடையாது. நபிகளால் தான் கல்யாணம் செய்ய வேண்டும், அப்படி செய்யவில்லை என்றால் என்னுடைய உம்மத்துக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். அவ்வாறு சொன்னவர்கள் நடத்தும் காட்டினார். எப்படி கல்யாணம் எப்படி நடக்க வேண்டும் என்று கூட நடத்தியும் காட்டினார். அதில் மாப்பிள்ளை தான் செலவு செய்தார்கள், பெண் வீட்டார் செலவு செய்யவில்லை. நேராக எந்த சஹீஹான ஹதீஸிலும் பெண் வீட்டார் செலவு செய்தார்கள் என்று இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தான் நம்மளை நாம் அமல் செய்வோம், மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், இதை பற்றி ஆராய்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.